வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌதவே சதா. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 25வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று மார்ச் மாதம் 8வது நாள் 2024. இன்று அதாவது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம், பின்பு மாலை அதாவது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்று நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும், எந்த ராசி நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது இன்று மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், மகரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுக்கிர பகவான் அதாவது கும்பராசியில் சுக்கிரன், சூரியன், சனி 3 கிரகங்களும் அங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சந்திரன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் செவ்வாயுடன் இணைந்து திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவான் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வீட்டிருக்கார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமே நடக்க போகுது. ஏன்னா ஐடி ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அதாவது கணினி துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் மேலதிகாரிகளுடைய நட்பு, நெருங்கிய உறவுகள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அது மட்டுமின்றி பெரிய பொறுப்புகளும் தங்களுக்கு கிடைக்குங்க. சரி, அதாவது 5வது இடம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச லாபஸ்தானத்தில் குடியிருக்கிறார். அது பெரிய ஒரு விஷயங்க, அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல சூரிய பகவான் இருக்கிறனால இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம்னு பார்க்கும்போது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளை இன்று நீங்கள் செய்யலாங்க. அது மட்டுமின்றி அதாவது அரசாங்கத்தில் ஒரு சிலர் இன்னைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணணும், அல்லது பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கோரிக்கைகள், போராட்டங்கள், இவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சூப்பராகவே செயல்படலாம். புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே, அதாவது ஒரு முக்கியமான நபரை சந்தித்து பேசுதல், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு இன்று இவங்களை பார்த்தா தான் வேலை முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆரம்பிக்கலாங்க. சரி, இன்று கணவன் மனைவி உறவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச ரொம்ப சூப்பராகவே இருக்குது. 2 பேர்கிட்டையும் சின்ன சின்ன அதாவது வாக்குவாதங்கள் வந்தாலுமே உடனுக்குடன் சமாதானம் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. உங்களுடைய தனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்சு அவர் லாபஸ்தானத்தில் நீச்ச பலத்துடன் இருக்காருங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச பொதுவாகவே லாபஸ்தானம் என்றாலே உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு நிலை உள்ளதுங்க. இன்றைய நாளில் நீங்கள் என்ன ஒரு தொழில் ஆரம்பித்தாலுமே ஒரு லாபகரமாக அமையுங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதியாகிய புதன் பகவான் ராகுவுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார். ஸோ புதன் பகவான் அங்கே நீச்சமாயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அது தொழில் ஸ்தானம்னால ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு வந்துட்டே தாங்க இருக்கும். அதாவது பணம் பாக்கெட்டை நிரப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு வேலை இருக்குன்றது திண்ணம். உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனைவியுடைய ஒத்துழைப்போ அல்லது கணவனாக இருந்தால் மனைவியாலும், மனைவியாக இருந்தால் கணவனாலும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பரஸ்பரமான உதவிகள் ஏற்படுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச
அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். ஸோ மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசியில் எந்தெந்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கறச்சு மிருகசீர்ஷம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மட்டும் அதாவது புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம், வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம், மனக்குழப்பங்கள் ஏற்படும், மிகவும் கவனம் தேவை. இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் களத்திரஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகத்துடன் செவ்வாயுடன் கூடியுள்ளார். இது ஒரு பெரிய விசேஷம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செவ்வாய் உச்சம் பெறுவது, அதுவும் கேந்திரத்தில் உச்சம் பெற்றிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அதை இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அசால்ட்டாக வாங்குவீங்கன்னு வாங்க இல்லையா. ஏதோ தரம் போனோம், மற்றவங்களுக்கு இடம் பார்க்க போனால் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். அதுவும் லேண்ட் மேட்டரில் ரொம்ப உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு சிலர் வீடு கட்டலான்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது, அப்படி போனால் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, அப்படி இப்படின்னு வந்துருச்சு முடிச்சுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்குங்க. சரிங்க, இன்று குறிப்பாக அதாவது செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது மிக விசேஷம் சொல்லலாம். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமும் அவர்களுடைய ஆதரவும் கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடன் கூடியுள்ளார். இன்று சனி, சூரியன் மற்றும் அங்கே சுக்கிர பகவானும் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதாவது உபஜயஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் வீற்றிருக்கிறார்கள். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, சிம்ம ராசியில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர் இவங்களுக்கெல்லாம் ஒரு சுபிட்சகரமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதிகமான லாபத்தை இன்று நீங்கள் ஈட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் பாராட்டும் மதிப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு திடீர் லாபம், ஒரு பெரிய தொகை கிடைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள், அதாவது புதையல் யோகம் சொல்லுவாங்க இதுக்கு பேர். அவ்வாறு உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிஸ் பண்ணாதீங்க. அதாவது அதற்கு உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் பணம்லாம் வரல, அது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ தான் முடிஞ்சிச்சு, டெபாசிட் இன்றைக்கி தான் க்ளோஸ் ஆச்சு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து உள்ளார். உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் வீற்றிருக்கின்றார். அது ஒரு பெரிய விசேஷம்னே சொல்லாங்க. என்ன விசேஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது திடீர் ஒரு பதவி உயர்வு, அன்எக்ஸ்பெக்டடான சில நல்ல விஷயங்கள் இன்று உங்களுக்கு நடக்க போகுது. அதுவும் செவ்வாயுடன் சேர்ந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சந்திரமங்கல யோகமும் இருக்குது, அது பஞ்சமஸ்தானத்துலேயும் இருக்கிறதுனால பல விஷயத்தில் உங்களுக்கு மேன்மையே ஏற்படும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் உங்களுக்கு சேரும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் உதவிகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான், சுக்கிரனுடைய நிலை பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் இவங்க 2 பேருமே இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம்னு சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்குறது, இது மாதிரி இடமனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு அனுகூலங்கள் நிச்சயமாக நிகழும். உங்களுடைய கவலையை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய திருமணம் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் படிக்கவே மாட்டேங்கிறானே, இன்னும் செய்யவே மாட்டேங்கிறானே, இந்த கவலைகள் அப்பப்போது சேரும். இன்று அவர்களுக்கு கொஞ்சம் கண்காணிப்பு மிக அவசியம். அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் தட்டி கொடுத்து பாருங்கள், அப்போ தான் அவங்க நல்லா படிப்பாங்க. சும்மா ரொம்ப ஹார்ஷாக பேசுனீங்கன்னா அதை சொல்லுவாங்க இல்லையா, வளைக்கிறோன்னு நினச்சிட்டு உடச்சிடாதீங்க. ஸோ குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாகவும் அவர்களுக்கிட்ட கொஞ்சம் நட்புத்தன்மையாக பழகினீங்கன்னா இன்றைய நாள் அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். செவ்வாய் மற்றும் சந்திர பகவான் இணைந்து
3வது இடத்தில் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஒரு தைரியமும், உற்சாகமும் இன்று கூடக்கூடிய ஒரு நிலை உண்டு. இந்த உற்சாகத்துடனே உங்களுடைய வேலைகள் எல்லாம் சுறுசுறுப்பாக முடித்து விடுவீர்கள். என்னடா இது நேத்து ரொம்ப டல்லா இருந்தோமே அப்படின்ற மாரி விஷயமே இருக்காது. எல்லா விஷயத்தையும் அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல வேலைகளை இன்று முடிக்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும், நிச்சயமாக அதனை திட்டமிட்டபடி முடித்து காட்டுவீர்கள். மேலதிகாரிகளுடைய பாராட்டும், நட்பையும் பெறுவீர்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான். அவர் பஞ்சம ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதுவும் தனஸ்தானத்திலேயே கேட்கவே வேணாங்க, உங்களுக்கு செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் இருக்காங்க. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, உட்காந்துட்டே சாப்பிட்றேன் அப்படின்வாங்க இல்லையா, எல்லோரும் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் அதாவது ஒரு ரெகுலர் இன்கம், ஒரு பண வரவுக்கு அப்பாடா பணம் இல்லை, அது மாதிரி கவலைகள், அது மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இன்று உங்களுக்கு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய பணம் வந்து கொண்டே இருக்கும். சந்திரனும் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய அம்மாவுடைய பேச்சை கொஞ்சம் கேளுங்க. அதாவது அவருடைய அறிவுரையை கொஞ்சம் ஆலோசனைப்படி செய்து கேட்டு வருவது உங்களுடைய எதிர்கால நல்வாழ்விற்கு மிகவும் நல்லதுங்க. தம்பதிகளிடையே எப்படி இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அந்யோன்யமும் அன்பும் ஆதரவும் நிச்சயமாக உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். அங்கு யார் இருக்காங்க? சூரியன் மற்றும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. உங்கள் ராசியிலேயே யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் இருக்கின்றார் மற்றும் உடன் சந்திரனும் இருக்காங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய கோட்டீஸ்வர யோகம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி திடீர்னு அதுக்குண்டான விஷயங்கள், அதை கோடீஸ்வரனா இன்றைக்கே கோடி வந்துடாது, அதுக்குண்டான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், கான்ட்ராக்ட் கிடைக்கலாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கையொப்பம் விடலாம். அதாவது தனியாக தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். தொழிலதிபராக மின்னலாம். இவ்வாறான சில விஷயங்கள் எல்லாமே இன்று நடக்க அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. பயன்படுத்திக்கிங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் அதாவது சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். 7 சனி இருந்தாலுமே கிரகங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. நிச்சயமாக தனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான லாபத்தினை நீங்கள் அள்ளுவீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய உபஜய ஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கின்றார். குரு பகவான் மட்டும் இல்லாமல் அந்த இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இனம் புரியாத ஒரு பயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து போகும். கூடுமானவரை யோசித்து சிந்தித்து நல்லபடியாக பேசுவது ஒரு நல்லது. இல்லைனா ஒரு சின்ன வார்த்தையை விட்டாலும் அதனை உங்களுடைய எதிராளிகளோ அல்லது பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு மேடை பேச்சாளர்கள் என்று சொல்லுவாங்கள்ல, அவங்க கூட இது மாதிரி ஏதாவது பேசிட்டிங்கன்னா நிச்சயமாக பொதுமக்களிடையே ஒரு விருப்பத்தன்மை உருவாகும். கூடுமானவரை நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பொறுமையாகவும் இன்முகத்துடன் உங்களுடைய விஷயங்களை பேச முடியலையா அமைதியாக இருந்துருங்க. தேவையற்ற வார்த்தைகளை விடாதீங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். சரி, குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஏறைச்சனி வேற நடந்துட்டுருக்கு. ஸோ வரக்கூடிய பணத்தினை சிக்கனப்படுத்தி வைப்பது அல்லது சேமித்து வைப்பது மிக முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது தாம் தும்னு செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கி 5000 வருதுன்றதுக்காக இன்றைக்கி நிறையா வருது நாளைக்கும் வரும்னு நினச்சிடாதீங்க. வந்தால் சந்தோஷம்தான். இருந்தாலும் செலவை போன்று ஒரு சேமிப்பினையும் நீங்கள் கொஞ்சம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவானுடைய நிலை ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா 7 சனி இருக்குது, ஜென்மத்தில் ராகு பகவான் புதன் பகவான் இவ்வாறு எல்லாமே உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. குரு பகவான் தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்காரு. அதனால் வர வேண்டிய பணத்தை இப்போ நீங்கள் தக்க வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு அது மிகவும் பயன் தரக்கூடிய நிலையாக இருக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.